இருக்கிறீங்க. இந்த சத்தத்தை எங்கிருந்தெல்லாமோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறார். உங்க பிள்ளையை இனி நீங்க கடினமா வளர்த்த போறது இல்லை. உங்களுக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனையை நீங்க இனி கடினமாய் கையாள போகிறது இல்லை. கர்த்தருடைய பலன் உங்களிடத்துல வரப்போகிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்க லகுவாய் தாண்ட போகிறீர்கள். ஈஸியா அதை தாண்ட போகிறீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியத்தை இவ்வளவு ரிலாக்ஸா உங்களால இதுவரைக்கும் பண்ணி இருக்கவே முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு புதிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்து, இல்ல உங்க கூட ஆண்டவர் இருக்கிறத உணர பண்ணி, மகளே இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் உனக்காக தான், மகனே இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் உங்களுக்காக தான். கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ கடினமா அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நீ ரிலாக்ஸா பண்றதுக்குரிய சகல பலத்தையும் கர்த்தர் இப்பொழுது கட்டளையிட போகிறார். சத்தத்தை உயர்த்தி அந்த பலத்திற்காக எல்லாரும் கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, எனக்கு கையாள தெரியல ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு கையாள தெரியல ஆண்டவரே, எனக்கு எப்படி கொண்டு போகணும் தெரியல ஆண்டவரே. ஆனா இப்பொழுது அவ்வளோ பெரிய ரட்சிப்பு, இந்த உலகத்துல இருக்கிற முழு பாவத்தையும் சுமந்து இருக்கிற அந்த காரியத்தை, அந்த சிலுவையை நீங்க கையாண்டது போல அப்படி ஒரு ரிலாக்ஸேஷனோட கையாளுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தாரும் என்று சொல்லுங்க. பெரிய பர்வதமானாலும் நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவா என்று வேதம் சொல்லுகிறதே. பெரிய பிரச்சனைய லகுவாய் கையாளக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் கிருபையா எனக்கு கட்டளை இடுவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம்.